ஐயா, நீங்கள் கிட்டத்தட்ட 80களில் தொடங்கி 50 ஆண்டு காலமாக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் சமூகம் எப்படி மாறி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்கள் ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் நடந்து கல்வி அறிவு குறைவாக இருந்த பகுதிகளில் அரசியல் நடத்தியவர் என்ற முறையில் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த சமூகத்தை? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி குடிகார நாடுன்னு மாற்றினா எவ்வளோ பொருத்தமாக இருக்கணும். பொருத்தமான பெயர் குடிகார நாடு. தமிழ்நாடு என்கிற குடிகார நாடு. இது குடிக்கிற விஸ்கி, பிராந்தி என்னென்னமோ சொல்கிறாங்களா, இதெல்லாம் அதில் ஒரு லேபிள். உடலுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, எல்லாருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு நல்லா குடிங்க அப்படின்னு அரசே சொல்லுது, ஊக்குவிக்குது. இவ்வளோ பாட்டில் விற்கணும் அப்படின்னு டாஸ்மாக் கடைக்கு கட்டளை எழுது. அப்போ இவ்வளோ பேரை, இவ்வளோ குடும்பத்தை, இவ்வளோ இளைஞர்களை, இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா, இவ்வளோ பேரையும் அழிக்கணும்னு சொன்னால் அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்கும்? தமிழ்நாடாக இருக்கும்? அந்த காலத்தில் பனை மரத்தின் கீழே போய் நின்று பாலை குடித்தா கூட கழு குடிக்கிறாங்கன்னுவாங்க. அந்த ஒரு காலம். 100 வீடு இருந்ததுன்னா ஒரு வீடு தான் குடிக்கார வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் குடிக்காமல் இருக்கிற வீடு, மீதி எல்லாம் குடிக்கிறது. குடியினால் எவ்வளவு கேடுகள் வந்து சொன்னால் ஒரு 2-3 மணி நேரம் நான் பேசுவேன். ஏன்னா ஒரு மருத்துவர் என்ற முறையில். ஆக ஒரு குடிக்காத மக்கள், குடிய பானங்களை விற்காத நாடு அப்படின்னு குடிக்காத மக்கள் அப்படி என்னைக்கு உருவாகிறாங்களோ அன்னைக்கு தான் நாம் வளர்ச்சியை, தமிழ்நாட்டில் வளர்ச்சியை பார்க்க முடியும். ஊரார்க்கு ஊறு தந்து நிதி குவிக்கும் நீசர்களை துறைதோறும் களையெடுத்து துடைத்ததனை தூய்மையாக்கி சிறந்தோரை சிற்பியாக்கி சீர் செய்ய இருள் சூழ் இவ்வுலகில் ஏந்திடவே சுடரில்லை என்றழுவார் மகிழ்ந்திட சுதர்ம சேனையில் இணைந்திடுவீர்.